அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் வற்றாத பெரும் கிருபையால் இன்றைய தினம் நம்முடைய திருக்குரான் திறனாய்வு போட்டியில் பங்கெடுத்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுவதற்கு அடிப்படை நோக்கம் நம்முடைய மார்க்க அறிவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு அஸ்திவாரமாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணமே என்ன? நம்முடைய அறிவு எவ்வளவு இருக்கிறது, நாம் இந்த மார்க்க விஷயத்தில், திருமறை குரான் விஷயத்தில் எவ்வளவு தெளிவடைந்திருக்கிறோம் என்பதை போன்ற அந்த சுய பரிசோதனை செய்வதற்காகத்தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் ஒரு படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த செய்திகள் இவ்வளவுதான். ஒரு 25-30 கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்களேன், அந்த 30 கேள்விகள் மட்டும் மார்க்கம் அல்ல. மார்க்கத்திற்கு ஒரு முடிவு கிடையாது, மார்க்கம் எல்லை இல்லாதது. அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கல்வி என்பது, கல்வியினுடைய ஆழத்தை தொட்டவர்கள் யாரும் இல்லை, எல்லா விஷயத்தையும் படித்து தெரிந்தவர்களும் யாரும் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதியும் கிடையாது. அப்போ இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் இதுவரைக்கும் நாம் படித்ததனுடைய அளவுகள் எவ்வளவு, இனிமேல் படிக்க வேண்டிய செய்திகள் எவ்வளவோ இருக்கிறது. அப்போ அந்த ஒரு திறனாய்வை நாம் மேற்கொண்டால் மட்டும்தான் அதிகமாக என்ன செய்யும், படிப்பதற்கு தூண்டும். இப்போ இன்னைக்கு ஒரு புக்கில் இருந்து கேள்வி எடுத்திருப்பாங்க. முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாறு என்கின்ற புத்தகத்திலிருந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருச்சுன்னு வைங்களேன். இது தாண்டி இன்னும் பல செய்திகள் என்ன இருக்கும். அப்போ ஃபியூச்சரில் வருங்காலத்தில் நாம் என்ன செய்யணும், அதையெல்லாம் படித்து பார்க்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்னைக்கு புதுசாக இஸ்லாத்திற்கு வந்த சில பெண்மணிகள் கூட இஸ்லாத்தை இரும்பு கரமாக எடுத்துரைக்கக்கூடிய பெண்களாக மாறி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், ஃபாத்திமா சபரிமாலான்னு ஒரு பெண்மணி, இஸ்லாத்திற்கு புதுசாக வந்தவங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்தே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆயிருக்குன்னு வைங்களேன். அந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய காலத்தில் அவங்க படித்த படிப்புகள் அவ்வளவு, இஸ்லாத்தை பற்றிய அந்த அறிவை மெருகூட்டி வளர்த்து கொண்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. இஸ்லாமியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்கிறாங்க, அனாச்சாரங்களை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி இருக்கிறீங்களே, மார்க்கம் இப்படி இருக்குதே என்று ஒரு புதுசாக இஸ்லாத்திற்கு வந்த ஒரு பெண்மணியால் பேச முடிகிறது, உணர முடிகிறது என்றால் நம்மளால முடியாதா? இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்மணியை என்ன செய்யறோம், எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, சூப்பரா பேசுறாங்க, நல்ல மார்க்க கருத்துக்களை சொல்றாங்க. சரி, ஓகே, காலமாக நம்ம 12 காலமாக பல வருஷங்களாக இஸ்லாத்தில் இருக்கிறோமே, நமக்கு ஏன் இந்த அறிவு இல்லை, நமக்கு ஏன் இந்த தெளிவு இல்லை? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், எழுப்பிக் கொள்ள வேண்டும். அவர்கள் படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, பேசுறாங்க, அவர்களுக்கு நன்மை. நாம என்ன செய்யணும், நம்ம படிக்கணும், நாம தெரிந்து கொள்ளணும், நாம அதிகமாக கல்வியை வளர்த்து கொள்ளணும், இஸ்லாம் சார்ந்து திருமறை சார்ந்து அதிகமாக வளர்த்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், யுத்தில் ஹிக்மத மையஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஞானத்தை வழங்குகிறான். ஒமை யுத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா, யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்கிறார். ஒமா யஸக்கரு இல்லா உலில் அல்பாப், அறிவுடையவர்களை தவிர மற்றவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள். அறிவுடையவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, பாவத்தை விட்டு விலகி வருவார்கள், தீமையின் பக்கம் போக மாட்டார்கள், தப்பின் பக்கம், தவறின் பக்கம், அசிங்கத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள், நன்மையான காரியங்களில் மூழ்கி இருப்பார்கள். இன்னைக்கு இந்த ஜமாத்தின் சார்பில் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஏராளமான நிகழ்ச்சிகள். சாதாரணமா மக்கள்கிட்ட தொழுகையை மட்டும், நோன்பை மட்டும் ஏவி விட்டு கடந்து சென்று விடாமல் முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடிய பாவத்தை தட்டி கேட்கிற ஒரு துணிச்சல் இந்த ஜமாத்துக்கு இருக்கிறது. மக்கள்கிட்ட வரதட்சணை இருக்குதா, வட்டி பாவம் என்ற அந்த பாவம் இருக்கிறதா, மத போதை என்று அந்த போதைகள் இருக்கிறதா, அதையெல்லாம் சுட்டி காட்டுகிற ஒரு தெம்பு திராணி இந்த ஜமாத்திற்கு இருக்கிறது என்றால் நன்மையான காரியங்களின் பக்கம் முன்னெடுத்து போகணும். அதனால தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எந்த அமைப்பால் நடத்தப்படுதா? திருக்குரான் திறனாய்வு போட்டி, கிராத்து போட்டி, பயான் போட்டி, துவாக்கல் மனனம், மதரசா நிகழ்ச்சிகள் என்று அதிகமாக நடத்தப்படுறது கிடையாது நம்ம சமூகத்தில்.
அதே நேரத்தில் அக்கிரமங்கள் என்ன செய்யும்? அதிகமாக நடக்கும். ஒரு திருமணமா, அது ஊர் முழுக்க பந்தல் போட்டு மேடை போட்டு போஸ்டர் அடிச்சு பிரம்மாண்டமாக நடத்துவார்கள். தர்கா வழிபாடு என்றால் ஊர் முழுக்க போஸ்டர் நிரம்பி காணப்படும். நேற்று கூட பூக்கோயா தங்கல் சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு விழா நடத்தப்பட்டுச்சு. மார்க்க உபதேசங்கள் அந்த சபையில போதிக்கப்பட்டுச்சா? ஏதாவது இஸ்லாம் சார்ந்த ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சா? முழுக்க முழுக்க கூத்து, கும்மாளம், இசை, நடனம், பாட்டு, கச்சேரி, இளைஞர்களை வழிகெடுத்து நாசமாக்குகிற அந்த செயல்பாடு தான் நடந்ததே ஒழிய ஒழுக்க மாண்புகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. ஓரிரை கொள்கைகள் போதிக்கப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை விஷயங்கள் எடுத்து இயம்பப்படவில்லை. இதுதான் கண்ணு முன்னாடி பார்க்கணும். அப்ப இந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் யாராவது அந்த பூக்கோயா தங்கள் இருந்த அந்த காலத்தில் இருக்கிறவங்க இப்ப இருக்கிறாங்களா? பூக்கோயா தங்கள் என்பவர் அவர் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நல்லடியாரா? ஏதாவது சான்று இருக்குதா? ரசூலுல்லாஹ் நல்லடியார். ரசூலுல்லாஹ்வை மிஞ்சிய ஒரு ஒழுக்க மாண்பு மிக்கவர் யாரும் இல்லை. அந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு நீ என்ன செய்யக்கூடாது? விழா எடுக்க கூடாது. என்னுடைய கபரின் மேல நீ பூசக்கூடாது. என் கபரை நீ என்ன செய்யக்கூடாது? அலங்கரிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம இறைவா லா தஜஅல் கபரி ஈதா, என்னுடைய கபரை நீ வணங்கும் இடமாக ஆக்கி விடாதே, விழா எடுக்கும் இடமாக ஆக்கி விடாதே என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்றாங்க. நம்ம கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை விட இந்த பூக்கோயா தங்கள் பெரியவரா, சிறந்தவரா? ரசூலுல்லாஹ்வை விட இந்த பூக்கோயா தங்கள் நல்லடியாரா? இது மாதிரியான கேள்விகள் வரணும்ல. அப்ப எந்த ஒரு அறிவும் இல்லாம தான் இது மாதிரியான அனாச்சாரங்கள்ல பங்கெடுக்கிறாங்க. அப்ப அதனால தான் இந்த மார்க்க அறிவு எப்பொழுதெல்லாம் நமக்கு பலன் அளிக்கும்னா, நம்ம தீமையின் பக்கம் செல்லும் பொழுது அதை விட்டு தடுக்கும், நன்மையின் பக்கம் நம்மை வழிகாட்டும், அதிகமாக நம்மை ஈர்க்க செய்யும். இந்த அறிவை பெருக்குவதற்கு தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பில் தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நாம இந்த மக்களுடைய மார்க்க அறிவை மெருகூட்டுவதற்கு, வளர்த்தெடுப்பதற்கு, மக்கள்கிட்ட இந்த மார்க்கம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் என்ன செய்வோம்? தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க உருவாக்கின சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளை நம்ம எடுத்து பார்க்கணும். சும்மா ஒண்ணுமே படிக்காமே வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு எவ்வளவோ எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவோ திட்டம் திட்டுறாங்க, சட்டங்களை போடுறாங்க. பொது சிவில் சட்டம், முஸ்லிம்களுக்கு பெண்கள் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, தலாக்கு குலா என்று தொடர்ச்சியாக அந்த விவாகரத்து சட்டத்தில் மூக்க நுழைச்சி இல்லாததையெல்லாம் என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அப்ப நம்ம இறங்கி போராடணும். சரி, ஓகே, கொந்தளிச்சோம், நம்முடைய ஆக்ரோஷ குரல்லாம் வெளிப்படுத்தணும். ஆனா அது சார்ந்த அறிவு இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட இருக்குது? தலாக்கு குலா சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கின்ற அந்த அறிவு இன்றைக்கு எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? பெருவாரியான மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு கிடையாது. மார்க்க சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொருவருமே வீதியில இறங்கி என்ன செய்வோம்? அதற்கு எதிராக களமாடுவோம். மார்க்க சட்டத்தை உள்வாங்கி விட்டோம் என்றால், மார்க்க சட்டத்தை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு ஆளுகிற ஆட்சியாளர்கள் நமக்கு எதிராக ஒரு சட்டத்தை பாய்ச்சினாலும் கூட கைகட்டி வேடிக்கை பார்க்குறோம். ஏதோ சொல்ல வராங்க, ஏதோ பேச வராங்க போல அப்படின்ற மாதிரி கடந்து செல்கிற ஒரு அவல நிலை இன்னைக்கு முஸ்லிம்கள்ட்ட அதிகமாக இருக்குது. நம்ம கேட்கிற கேள்வி என்ன? இஸ்லாத்தை நாம படிக்காம வேற யார் படிப்பா? வேற யார் படிப்பா? நமக்கே இஸ்லாத்துல ஈடுபாடு இல்லைன்னா, இஸ்லாம் சார்ந்த கல்விகளை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இல்லைன்னா நம்மளை விட்டா வேற யார் செய்யறா? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கின சஹாபாக்கள் அவர்கள் தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செஞ்சதுனால தான், அதிகமாக படிச்சு முன்னேறினால தான் அவர்கள்ட்ட இருந்த அந்த நாகரிகம் கெட்ட அந்த தன்மையெல்லாம் மாறுச்சு. குடமாக மதுவை குடிப்பாங்க, சாராயத்தை குடிப்பாங்க, விதம் விதமாக விபச்சாரத்தில் ஈடுபடுவாங்க, அடிமைகளை அடிச்சு நொறுக்குவாங்க. எக்கச்சக்கமான நாகரிகம் சீர்குலைந்த அந்த காலகட்டத்தை ரசூலுல்லாஹ் மாற்றி அமைத்தது ஒரே ஒரு விஷயத்தை வைத்துத்தான். இந்த குர்ஆன், இந்த வகை செய்தி, இந்த குர்ஆனையும் வகை செய்தியும் வைத்துத்தான் ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்தை சீர்படுத்தினாங்க. நம்மள்ட்ட இன்றைக்கு குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த வசதிகளை தாண்டி இன்றைக்கு குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்குது. முழுவதுமாக நம்ம கையில குர்ஆன் இருக்குதுல்ல. ரசூலுல்லாஹ் முழு குர்ஆனை பார்த்தாங்களா? இன்னைக்காவது கண்ணால பார்த்திருக்கிறாங்களா? இதுதான் குர்ஆனுடைய மொத்த தொகுப்பு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் காலம் போய், அபூபக்கர் காலம் போய், அதற்கு பிறகுதான் என்ன செய்யப்பட்டுச்சு? திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்டுச்சு. ஹதீஸ் கிரந்தங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சா? இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல திருக்குர்ஆன் எழுதப்பட்டதே எலும்புகளையும் தோள்களையும் எழுதி எழுதி பாதுகாத்து வச்சிருந்தாங்க.
பேப்பர்ல கூட கிடையாது, அதிகமான ஏடுகள்ல கூட கிடையாது, மரப்பட்டைகள்ல, மரப்பலகைகள்ல, தோல், பிராணிகளுடைய தோல், அதே மாதிரி எலும்புகள், இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இதுவாது குர்ஆனுக்கு. ஹதீஸுகள் எங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல ஹதீஸுகளே கிடையாது. மக்கள்கிட்ட செயல்பாட்டில் இருந்துச்சு, பேச்சு வழக்கத்தில் இருந்துச்சு, கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்துச்சு. ஆனால் எழுத்து வடிவில் ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரே ஒரு ஹதீஸ் கூட எழுதப்படவில்லை. கடைசி காலத்துல தான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை எழுதி கொள்ளவா என்று சஹாபாக்கள் அனுமதி கேட்கும் போது எழுதி கொள்ள அனுமதி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நெருக்கடி இன்னைக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. புகாரி கிதாப் இருக்குது, 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் 7 பாகங்களாக தொகுக்கப்பட்டிருக்குது. முஸ்லிம் என்ற ஹதீஸ் கரந்தம் 4000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் 4 பாகங்களாக தொகுக்கப்பட்டிருக்குது. இப்னு மாஜா, நஸை, திருமதி, அபுதாவுத் என்று அத்தனையுமே மொழிபெயர்க்கப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏதாவது படிக்கிறோமா? நம்ம ஏதாவது பார்க்கிறோமா? மனசாட்சியத்தோடு யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் செலவு பண்றதுக்கே நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்குது. மாசம் மாசம் போனுக்கு 300 ரூபா கட்டுறதுக்கு நம்மளால முடியுதுன்னா, மார்க்கத்துக்காக ஒரு 200 ரூபா செலவு பண்ணக்கூடாது? இஸ்லாத்தை படிக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா செலவு பண்ணக்கூடாது? யோசித்து பாருங்கள். மாசம் மாசம் 300 ரூபா 400 ரூபா கட்டுறோம்ல போனுக்கு. எதுக்கு? போன் பேசணும், போன் வந்தா எடுக்கணும், நெட்ல 4 செய்தியை 20 செய்தி நாடகத்தை போட்டு பார்க்கணும், இதுக்காவது ஏத்துறோம்ல. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற நாம இந்த கல்விக்காக, இஸ்லாத்தை படிக்கிறதுக்காக என்ன முக்கியத்துவம் கொடுத்தோம்? செலவு பண்ணி ஒரு புத்தகத்தை வாங்கினோமா? ஒரு ஹதீஸ் கரந்தத்தை வாங்கினோமா? புகாரி முதல் பாகம் ஒரு 300 ரூபா 400 ரூபா தான் வரும் அதிகபட்சமே. பெர்மனண்டா இருக்கும்ல. நாம படிச்சதுக்கு பிறகு நம்ம பிள்ளை படிப்பான், அதுக்கு பிறகு இருந்தால் அது தொடர்ந்து அப்படியே நிறைய பேர் பார்க்கும் பொழுதெல்லாம் எடுத்து படிப்பாங்கல்ல. எவ்வளவு நன்மைகளை அதிகமாக தரும். சரி, புத்தகத்தையே வாங்கல, நெட் ஏத்துறோம்ல, அதுலயே வந்துருச்சு. இன்னைக்கு போன்லயே என்ன செஞ்சிருச்சு? குர்ஆன் ஆப் வந்துருச்சு, முஸ்லீம் ஆப் வந்துருச்சு, அதே மாதிரி புகாரி ஆப் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, ஆப் வடிவிலே வந்துருச்சு. எதையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. அப்ப இந்த லெவல்ல மார்க்க கல்விக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அந்த அளவிற்கு மனிதர்களிடத்துல அறியாமைகள் நுழையும். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று நாடிட்டான்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் குறைப்பான், கல்வியாளர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்படின்னா என்ன? கல்வியாளர்கள் பறிக்கப்பட்டுருவாங்க, உயிர் பிரிக்கப்பட்டுரும். கல்வியாளர்கள் குறைய 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 என்ன ஆகும்? நல்லது கெட்டது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. யாராவது சொல்லி தருவாங்களா? எது நல்லதுன்னே தெரியாதுல்ல, தீமை தீமைனே தெரியாது, அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஏன்? கல்வியாளர்கள் இல்லை. அதை சுட்டி காட்டுவதற்கு, தட்டி கேட்பதற்கு கல்வியாளர்கள் இல்லை. இந்த கல்வியாளர்களை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்திலிருந்து உயர்த்த உயர்த்த அவருடைய உயிரை பிரிக்க பிரிக்க இந்த சமூகம் நாகரிகத்தால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பழக்க வழக்கத்தால் நாசமாய் போகும். ஒரு கட்டத்திலே தங்களை தாங்களே என்ன செய்வாங்க? அடிச்சுக்கிட்டு நாறுக்கிட்டு இறந்து போயிடுவார்கள். இப்படித்தான் அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அழிவை ஏற்படுத்துவான் என்பதை போன்ற ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை சொல்றாங்க. இதெல்லாம் எச்சரிக்கை ஊட்டக்கூடிய வசனங்கள், செய்திகள், ஹதீஸுகள். இதை உள்வாங்கிக் கொண்டு மார்க்க அறிவிலை நம்மை நாமே சீர்படுத்த சமூகத்தில் எந்த தீமை நுழைந்தாலும் முதல் ஆளாக களமிறங்கி அதற்கு எதிராக நாம் களமாடுவோம், அதற்கு எதிராக நாம் போர்க்கொடி தூக்குவோம். சமூகத்திலே இல்லாத நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமூகத்திலே நுழைத்து, அதை போதித்து, மக்களுக்கு மத்தியிலே அதை பிரச்சாரம் செய்து அதை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிவாய்க்காலை நாம் ஏற்படுத்துவோம். எப்பொழுது? இந்த அறிவு இருந்தால்தான். இந்த அறிவு இஸ்லாத்தை தாண்டி வேற எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்தியாவில் 27 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் என்று பிரித்து வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இப்படி இருக்குல்ல. இந்த 27 மாநிலங்களில் வருடந்தோறும் ஒரே ஒரு மாநிலம் தான் என்ன செய்யுது? கல்வியில் முதலிடம் பிடிக்குது. எந்த கல்வி? உலக கல்வி. எந்த மாநிலம் தெரியுமா? எந்த மாநிலம்? தமிழ்நாடா? கேரளா. கேரள மாநிலம் தான் என்ன செய்யுது? வருஷா வருஷம் இந்த கல்வியில, எஜுகேஷன்ல சூப்பர் டாப் டக்கரா இருக்கிறது எந்த மாநிலம்? கேரள மாநிலம். ஆனா இந்த கேரளாவில் தான் அதிகமான பாவங்கள் நடக்கிறது என்று எந்த அரசாங்கம் கல்வியில, எஜுகேஷன்ல சர்டிபிகேட் கொடுத்துச்சோ அதே அரசாங்கம் தான் சொல்லுது, இந்த கேரளாவில் தான் மது பழக்கம் அதிகம், இந்த கேரளாவில் தான் விபச்சார பழக்கம் அதிகம், இந்த கேரளாவில் தான் அதிகமான பாவங்கள், தீமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமும் கேரளா தான் என்று யார் சொல்றார்? அரசாங்கமே சொல்லுது. நமக்கு என்ன புரியுது தெரியுதா? நம்ம என்ன புரியணும்?
உலக கல்வியில எவ்வளவுதான் உச்சபட்சத்தை தொட்ட நட்சத்திரமாக விளங்கினாலும் சரி, அவர்கள் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, பாவத்தை பாவம் என்று தெரிகிற அந்த மனநிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு படிச்சிருக்கிறாங்கல்ல, ஏன் அந்த பாவம் நடக்குது அப்படி நமக்கு வெளிப்படையா தெரியுது. படிச்சவன் தான் தப்பு செய்யறான், படிச்சவன் தான் தீமையில பங்கெடுக்கிறான், பாவத்தின் பக்கம் படையெடுத்து போறான். எல்லா விதமான தீமையின் பக்கமும் அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் காரணம், இவர்கள் படிச்ச கல்வி அவர்களுக்கு இறை அச்சத்தை ஊட்டல, படைச்சவன் ஒருத்தர் இருக்கிறான் என்கின்ற அந்த பயத்தை ஊட்டல. இதனால என்ன ஆகுது? படிச்சவன் தான் தப்பு செய்யறான், படிச்சவன் தான் உபச்சாரம் புரிகிறான், படிச்சவன் தான் சாராயத்தை குடிக்கிறான். எந்த கல்வியை நோக்கி இன்றைக்கு உலக மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த கல்விதான் இவர்களுக்கு எந்த ஒரு இறை அச்சத்தையும் கற்றுக் கொடுக்கவில்லை, நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம், உலக கல்வி, MBBS படிக்கணும், அது ஆகணும், இதாகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆசைத்தான். இந்த உலக கல்வி நாம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? உலகத்துல தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி, உலகத்துல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி, அவ்வளவுதான். இந்த உலக கல்வி ஒழுக்கத்தை போதிக்காது, இறை அச்சத்தை போதிக்காது, அறத்தின் பக்கம் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்காது, எதையுமே சொல்லிக் கொடுக்காது. அப்ப இப்படித்தான் இந்த உலக கல்வியை பார்க்கணும். மார்க்க கல்வி என்பது அப்படி அல்ல, மகத்தான கல்வி, படைத்தவனுடைய கல்வி. இது இறை அச்சத்தை, தக்வாவை அதிகப்படுத்தும், பயத்தை ஊட்டும், பாவத்தை நமக்கு தெளிவாக பிரித்து காட்டும், தீமையின் பக்கம் போகாது என்று நம்மை தடுத்து நிறுத்தும், ஒரு கேடயமாக நிற்கும், நன்மையான பக்கத்தின் பக்கம் நம்மை அழைக்கும், நன்மையான நற்காரியங்களின் பக்கம் நம்மை இழுக்கும். அப்படியான ஒரு கல்விதான் இந்த மார்க்க கல்வி. இதை தாண்டிய ஒரு ஒழுக்கம், ஒரு அறம், ஒரு மாபெரும் மாணிக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. நம்ம முஸ்லீமாக பிறந்ததே மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இறைவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிச்சை. இதை பெற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே இருக்கின்ற செய்திகளை படித்து உணர்ந்து தெளிந்து அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நாம் நம்முடைய கல்வியை அதிகப்படுத்துவதற்குண்டான வழிவகைகளை, வழி வாய்க்கால்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தினுடைய கல்வியை படித்து தெரிந்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்வு சார்ந்த சில விழிப்புணர்வுகள். இப்போ படிக்கிறதுக்கு